ஹாய். ஸோ இன்றைக்கி வந்துட்டு டே 3 இன் தாய்லாண்ட். நாங்கள் வந்துட்டு பட்டாயாவிலேருந்து 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி இப்போது பேங்காக் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ரீச் ஆகும்போது டைம் வந்துட்டு ஒரு 1:50 அந்த டைம் ஆச்சு. ஸோ எங்களுக்கு 2 o'clock செக்இன்னு. நாங்கள் வந்துட்டு லக்கேஜ்லாம் அங்கே ஹோட்டலில் வச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்டியில் போய் சாப்பிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் போய் ஒரு 1.5 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் 5:30க்குலாம் ரெடியாக இருக்கணும். நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி க்ரூஸ் போக போகிறோம். ஹலோ, எப்படி இருக்குது பேங்காக்? ஆமாம். ஸோ பட்டாயா வந்துட்டு எங்களுக்கு வேறு ஒரு வைப் கொடுத்தது, பேங்காக் ஒரு சிட்டி வைப் கொடுத்தது. டின்னர் அட் க்ரூஸ். அது என்ன ரிவரு, ஷாவோ ஃப்ரையா சம்திங் அந்த மாதிரி ஒரு ரிவர். அதில் வந்துட்டு ஒரு க்ரூஸ். அங்கே தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி டின்னர் சாப்பிட போகிறோம். எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு பஸ் வந்துடுச்சு. இது வந்துட்டு லைக் குரூப்பாக அங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க போல். டெர்மினல் 21 ஒரு மால் இருக்குது, அங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து நம்மளே க்ரூஸ்க்கு வந்துட்டு போய்க்கணும். போலாமா? என்னது கையில் அது? சூப்பராக இருக்கு. நீங்களா மேக்கப் எக்ஸ்பர்ட் ஆச்சு. ஆனால் வாங்கிட்டு வந்துருக்கீங்கல்ல. எங்கள் வீட்டெலாம் வந்துட்டு லீகல் போல இருக்கு. ரோட்லேயே ஓப்பனாக வைக்கிறாங்க. இந்த பாருங்க. பாய். நம்ம வந்துட்டு இப்போ அந்த க்ரூஸ் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு ரிவர் இருக்குது, அது வந்துட்டு சாவோ ஃப்ரையா ரிவர். அதில் ஒரு க்ரூஸில் தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி டின்னர் சாப்பிடுவோம். போகிற வழியிலே வந்துட்டு ஐகான் சிஎம்னு ஒரு மால் வரும். அது இன்னும் பயங்கரமான மால். ஸோ அதுவும் நமக்கு போகிற வழியில் அப்படியே காமிப்பாங்களாம். டிக்கெட் கொடுத்துட்டாங்க, நம்மளோட க்ரூஸோட டிக்கெட்டு. இப்போ நாங்கள் வந்து 6:30க்குலாம் இங்கே ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு 7:30க்கு தான் க்ரூஸ் ஸ்டார்ட் ஆகுது. 1 hour வந்து எங்களுக்கு டைம் இருக்குது. அதனால் நாங்கள் இப்போது டெர்மினல் 21 அந்த மாலை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். எங்களுக்கு மாஸ்க் கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் யாருமே இங்கே உள்ளே போடல, தெரியல. டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அண்ட் இந்த டெர்மினல் 21 மால் பற்றி சொல்லணும்னா, இங்கே ஒரு ஃப்ளோருமே வந்துட்டு ஒரு கண்ட்ரி தீமில் இருக்கும். ஒரு கண்ட்ரியோட ஏர்போர்ட் தீமில் இருக்கும். இப்போ நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கோம்? வெனிஸ். இது வெனிஸ் தீமில் இருக்குது. ஃபுல்லாக வந்து தீருங்க தான், தண்ணி, போட்டு அதெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர், அதாவது பாரிஸ் தீம், அங்கே வந்திருக்கோம். க்ரூஸ் வரலையா நீங்கள்? எதனால? தீம்னால பிடிச்சிருக்கா இல்லை நிறையா பிராண்ட்ஸ் இருக்கா? நிறைய எல்லாமே பார்க்கணும். இது வேறு ஹோட்டல்லேருந்து தூரம், மறுபடியும் இப்போ வருவோமா தெரியல. நீங்கள் போய்ட்டு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க, நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறேன். நான் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஷாப்பஹாலிக்லாம் கிடையாது. பட் இவங்க பயங்கர 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 ப்ரோ மேக்ஸ் லெவல் ஷாப்பஹாலிக். I am more of a 70% window shopper. 30% actual shopper. ஆமாம், அது என்னமோ கரெக்டாக. நான் சுற்றி பார்க்குறதுக்கு பிடிக்கும். பலூன் ஒன்று இருக்குது. பலூன் வந்து இந்த ஃப்ளோருக்கா பாருங்க. பலூன் ஒன்று இந்த ஃப்ளோருக்கு தானே அது? ஓ, ஒரே நிமிஷம். ஒரு கார் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது அந்த கார். சாரி ஓகே. நம்ம வந்துட்டு பொம்மை எடுக்கிற மிஷின் கிட்ட வந்துருக்கோம். இங்கே வந்து நமக்கு நிறையா பொம்மைங்கெல்லாம் இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம 100 baht சொருகணும்னா நமக்கு பொம்மை கொடுக்கணும். ரெடி? எது வேணும் உங்களுக்கு? எனக்கு எது வந்தால் தெரியுமா? ஜாலி. இந்த 4ல் தான் ஏதாவது ஒன்று வருமா? ரெடியா நீங்கள்? ஓகே.
எத்தனை வாட்டி திருக்கணும் வந்துரு அச்சோ ப்ளூ கலர் வந்துருச்சு பரவாயில்ல நான் தான் சின்னமன் ரோல் இது இருக்குல்ல ஸ்வீட்டான பொம்மை அதனால நான் தான் ஸ்வீட்டு ஜாலியா பேக்ல மாட்டிப்பேன் நாளைக்கு ஜாலி தேங்க்யூ ஸோ 100 பாட்னா 288 rupees இந்தியன் மணி படி. அதுக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு போனாங்க. இதெல்லாம் சும்மா ஃபன் ஸ்டெப், சும்மா ஜாலி பண்ணுறது அவ்வளோதான். ஆமாம், இது வந்து நாங்கள் வந்து எல்லா கண்ட்ரிலையும் போகிறப்ப வாங்கினா இதுவும் ஒரு வே ஆஃப் கலெக்ஷன். நான் போகிற கண்ட்ரிலாம் வாங்கினா நான் வியட்நாமில் வாங்குவேன் பரவாயில்ல. ஓகே, டோக்கியோ ஜப்பான். ஃபுல்லாக ஜாப்பனீஸில் எழுதியிருக்காங்க சில விஷயங்கள். லேண்டர்ன்ஸ் இருக்குது. இந்த ட்ரீ கூட ஏதோ ஜாப்பனீஸ் பேஸ்டு ட்ரீயாக இருக்க வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரியல. பிருத்வி என் ஃப்ரெண்டு, அவனுக்கு தெரியும், மேபி கமெண்ட் பண்ணுறான். நானும் ஜப்பான் வேணாம் நான் சொல்ல. மேபி அங்கே போட்டு எடுத்து கொடுங்க எனக்கு. மோச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஜப்பானில் ஃபேமஸான ஒரு ஃபுட் ஐட்டம் அது. நாட் அ ஃபுட், இட்ஸ் அ டிசர்ட். இது வந்துட்டு நான் நிறையா கண்ட்ரியோட தீம் இருக்குன்னு நினச்சேன். ஒரு 4 floor தான் இருக்குது இது. பட் அதில் நல்லா சூப்பராக எதான முடியுமோ அந்த மாதிரி ஒரு தீமில் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. வருவீங்களா இன்னொரு வாட்டிங்க? வாய்ப்பு இருந்தால் வரலாம். இது வாங்கணும்னு ஜாலியாக சரி, ஓகே. நமக்கு 7:15 ஆயிடுச்சு. இப்போ 7:30 நமக்கு க்ரூஸ் டைம். நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். எங்களுக்கு சூப்பரான வியூவில் எங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு. அதுவும் அப்பர் டெக்கில் கிடச்சிருக்கு. அப்பரில் இருந்தால் வியூ வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அப்பர்லேயே கிடச்சிருக்கு. அதுவும் எண்டில் கிடச்சிருக்கு எங்களுக்கு. ஆனால் வந்துட்டு இந்தியன் தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்லா இருந்தால் ஓகே, சாப்பிட்லாம். ஒரு கட்டு கட்டிடலாம். எனக்கு பிரியாணிலாம் இருந்தால் குறைஞ்சி மேய்ஞ்சிடலாம். நல்லா இருக்கிறது. ஜோரம் தான் வந்துடுச்சு. சூப்பராக இருக்கு. நல்ல சாப்பாடு ஆக்சுவலாக. இந்தியன் தான், பட் இருந்தாலும் நல்ல ஒரு பஃபே. நல்லா சாப்பிட்டோம். பிரியாணி வந்து வெஜிடபிள் பிரியாணியில் சிக்கன் பீஸ் போட்ட மாதிரி இருந்தது. மற்றபடி நான் நல்லா இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்லாம் முடிச்சிட்டோம். ஸ்டார்டர்ஸில் சமோசா நல்லாச்சு, தந்தூரி சிக்கன் நல்லா இருந்தது. ஆனால் என்ன, இங்கே வந்து மசாலா நிறையா போட மாட்டேங்கிறாங்க. கோகனட் ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஃபீவர். அங்கே டிஜே ஓடிட்டுருக்கு. நம்ம போயிட்டு முடிஞ்சா டான்ஸ் ஆடலாம். நான் மட்டும் வரலையா நீங்கள்? ஏன் வரல? முடியலப்பா. ரூமுக்கு போன அப்படியே ஓகே, க்ரூஸ் டே ஓவர். இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லீஜரான ஒரு டே தான். ட்ராவல் இருந்தது. பேங்காக் டு பட்டாயா ட்ராவல் இருந்தது. அப்புறம் ஒரு க்ரூஸில் ஒரு டின்னர், டிஜே, மியூசிக், அவ்வளோதான். இந்த டே ஓவர். ஃபீவர் வந்துருச்சு இந்த மேடமுக்கு. சரியாயிடும். நாளைக்கு பார்ப்போம். ஓகே.